அவர்கள் சொல்கின்றார்கள், மக்சூமியா என்கின்ற ஒரு கோத்திரத்திலே ஒரு பெண்மணி திருடிவிட்டார்கள். அந்த திருடிவிட்ட உயர் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி திருடிவிட்டார்கள். இந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும். யார் சொல்வது என்பதாக அந்த கூட்டத்தினர்கள் முடிவு செய்கின்றார்கள். அப்பொழுது உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்வு செய்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், ஹிப்பு ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளையாக உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் விட்டு விடுவார்கள், தண்டனை வழங்க மாட்டார் என்பதாக. அப்போது உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்ட பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதஷ்ஃபஉ ஃபீ ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ் விதித்துள்ள அந்த தண்டனை விட்டு விடும்படி எனக்கு நீ பரிந்துரை செய்கின்றாய் என்பதை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொன்னார்கள், இன்னமா நக்கல்லதீன கபலகும், அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் ஒரு கோத்திரத்தை அளித்திருக்கின்றார். எப்படிப்பட்ட கூட்டம் என்று சொல்லி தெரியுமா? இதா சரக ஃபீஹிம் ஷரீஃப் தரகு, ஒரு உயர்ந்த கோத்திரத்தில் ஒருவன் தவறு செய்து விட்டாலோ திருடி விட்டாலோ அவனுக்கான தண்டனைகள் வழங்கப்படாது. இதா சரக ஃபீஹிம் ضعيف, ஒரு பலகீனமான ஒருவன் திருடி விட்டால் அவனுக்கான தண்டனைகள் நிறைவேற்றப்படக்கூடிய கூட்டத்தை அல்லாஹ் அளித்திருக்கின்றார். வல்லாஹி சொல்கின்றேன், லவ் அன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மத், என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினார்கள் என்று சொன்னால் லகதஅது யதஹா, அவர்களுடைய கையையும் நான் துண்டித்திருப்பேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். மாணவர்களே, அனைத்து மனிதர்களும் சமம். யார் தவறுகள் குற்றங்கள் செய்தாலும் அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்படும் என்கின்ற விஷயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு நீதமாக இருந்திருக்கின்றார்கள் என்பதாக இந்த சஹீஹான ஹதீஸ்களின் மூலமாக நம்மளால் அறிய முடிகின்றது. ஆகவே அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட அந்த குற்றங்கள் தவறுகளை செய்வதை விட்டு முழுமையாக அல்லாஹ் நம் வாழ்வில் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. சங்கைக்கும் மிக்க மேன்மைக்குரிய அல்-அஹாதீஸ் என்கின்ற இந்த மாபெரும் அரங்கத்தினுடைய தலைவர் அல்ஹாஜ் நூருல் ஹக்கா காக்கா அவர்கள் சமூகத்திற்கும் நம் எல்லாருடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற பாசத்திற்குரிய காஸ் ஹபீபுல்லா என்று அன்போடு எல்லோரால் அழைக்கப்படுகின்ற PSM ஹபீபுல்லா காக்கா அவர்கள் சமூகத்திற்கும் மொத்த கீழக்கரையும் இன்ஜினியர் காக்கா என்று அன்போடு அழைத்து அவர்கள் பேசுவதை கேட்டு ரசித்து அவர்களுடைய ஆலோசனை பிரகாரம் நடைபெறுகின்ற அத்தகைய ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கின்ற சங்கைக்குரிய இன்ஜினியர் காக்கா அவர்கள் சமூகத்திற்கும் அத்தாய் இஸ்லாமிக் ஸ்கூல் கீழக்கரையினுடைய போற்றுதலுக்குரிய பிரசிடென்ட் நம் எல்லாருடைய பாசத்திற்குரிய ரோல் மாடல் என்று கூட நாம் அடிக்கடி பேசிக்கொள்வோம் அத்தகைய அல்ஹாஜ் ஏஜே ஜாஃபர் கமால் காக்கா அவர்கள் சமூகத்திற்கும் சங்கைக்குரிய காசி அல்லாமா காதர் பக்ஸ் ஹதரத் கபிலா அவர்கள் உள்ளிட்ட சங்கைக்குரிய கீழக்கரை சார்ந்த உலமா பெருமக்களுக்கும் சமுதாயத்தினுடைய பல்வேறு புரவலர்களுக்கும் அல்-அஹாதீஸ் என்கின்ற இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த மாணவ கண்மணிகளுக்கும் அத்தாய் கல்வி குடும்பத்தினுடைய அத்தனை முதல்வர் பெருமக்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் இதையும் கணித்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஐயங்களை அகற்றும் அரங்கேற்றம் செய்யும் அல்-அஹாதீஸ் என்கின்ற இந்த மாபெரும் நிகழ்ச்சி, இந்த 26 மாணவ கண்மணிகள் 10,000 சதீகான ஹதீஸ்களை மனனம் செய்திருக்கின்றார்கள். சியாசித்தா உள்ளிட்ட முஅத்தா போன்ற பல ஹதீஸ் கிரந்தங்களில் இருக்கின்ற அத்தனை ஹதீஸ்களையும் மனனம் செய்து ஐயங்களை அகற்றும் என்கின்ற தலைப்பின் கீழே இங்கே அமர்ந்து இவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை மாணவர்கள் பேசுவதற்கு தயாரான நிலையில் இருந்த போதிலும் மகரிபுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியை நாம் முடிக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைமையை நாம் கருதி அடுத்த லெவலுக்கு இன்ஷா அல்லாஹ் நாம் அதை கொண்டு செல்ல இருக்கின்றோம். சங்கைக்குரிய அருமை மாணவ கண்மணிகளை சமுதாய புரவலர்களை கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு முன்னால் அத்தாய் இஸ்லாமிக் ஸ்கூல் என்கின்ற அற்புதமான ஒரு கல்லூரியை அல்ஹாஜ் ஜாஃபர் கமால் காக்கா கீழக்கரையிலே நிறுவி நம்மிடத்திலே கொடுத்து அதை திறம்பட நடத்த
சொல்லும்படி நமக்கு அதை பணித்தார்கள். கடந்த 7 வருடமாக மிகச் சிறப்பாக அல்ஹம்துலில்லாஹ் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் எல்லா அரபு கல்லூரிகளும் மிகச் சிறப்பான கல்லூரிகள். அதை தோற்றுவித்த பெரியார்கள் எல்லாருமே போற்றுதலுக்குரியவர்கள். எல்லாம் மிகுந்த சிறப்போடு சீரோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மொத்த தமிழகத்தினுடைய அத்தனை கல்லூரிகளுக்கும் தாய் கல்லூரி என்று நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அரூசியா தைக்காவுடைய அந்த கல்லூரி நாம் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளை நெருங்கி மிக சிறப்பாக வீறு நடை போட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செய்யக்கூடிய அரூசியா தைக்கா அரபு கல்லூரி அல்ஹம்துலில்லாஹ். இப்படி எண்ணற்ற கல்லூரிகள் தமிழகத்தில் இருந்த போதிலும் ஒரு அரபு கல்லூரி அரபு நாட்டில் இருப்பதை போன்று பொலிவோடும் அழகோடும் சீரோடும் சிறப்போடும் இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அற்புதமான கார்டன் போன்ற வடிவமைப்புகளை ஏற்படுத்தி மிகச் சிறந்த கட்டட கலையோடு அல்ஹாஜ் ஜாஃபர் கமால் காக்கா அந்த கல்லூரியை நிறுவி கடந்த 7 ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மாணவ கண்மணிகள் அந்த கல்லூரியிலிருந்து படித்து அல்ஹம்துலில்லாஹ் வெளியேறி பல பதவிகளில் இன்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் காக்கா அவர்களிடத்தில் தங்கள் கல்லூரியிலிருந்து படித்து அந்த 200 அலுமினிஸ் ஒன்று கூடி தங்களை சந்திக்க வேண்டும், ஒரு நிகழ்ச்சி நடத்த நாங்கள் விரும்புகிறோம் என்று அது சம்பந்தமான ஒரு கோரிக்கை வைத்த நேரத்தில் டிசம்பர் மாதம் உஸ்தாத் ஃபுல் டைட் எல்லா பெரியார்களும் பிஸியாக இருப்பாங்க, இன்ஷால்லா ஒரு 6-7 மாதம் போகட்டும், வேறொரு நாட்களில் நாம் அதை வைத்துக் கொள்ளலாம் என்று கமால் காக்கா சற்று அதை தள்ளி வைத்திருக்கின்றார்கள். அத்தகைய நிலையில் இந்த மாணவ கண்மணிகளிடத்தில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். இவ்வளோ பெரிய கல்லூரிகளை நிறுவி கமால் காக்கா இவ்வளோ பெரிய சேவைகளை செய்து வருகின்றார்கள். உணவும் சரி, உறைவிடமும் சரி, கல்வியும் சரி இலவசமாக கொடுத்து நம் சமுதாய மக்கள் படித்து பல கவர்மெண்ட் உத்தியோகங்களில் தன்னிறை பெற்ற மனிதர்களாக நம் மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வளோ பெரிய அமைப்பை உருவாக்கி மிக சிறப்பாக அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏதாவது வகையில் நாம் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், ஏதாவது வகையில் நாம் அவர்களுடைய உள்ளத்தை திருப்திப்படுத்த வேண்டும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில தினமும் ஒரு தொழிலை கையில் எடுத்து தினமும் ஒரு நாட்டுக்கு பிரயாணம் செய்து கடுமையான போட்டி பொறாமைகளுக்கு மத்தியில் இவ்வளவு தூரம் அதை பொருளை சம்பாதித்து அல்லாஹ்வுடைய பாதையில் இவ்வளவு பெரிய செலவுகளை செய்கின்ற அவருடைய உள்ளத்திலே ஏதோ ஒன்று நாம் சந்தோஷம் ஏற்படுத்தி அவர்களுடைய பெற்றோருக்கு அது ஒரு நீங்காத ஒரு சவாபாக நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று இந்த மாணவ கண்மணியிடத்தில் கேட்டுக்கொண்ட பொழுது இவர்கள் சொன்னார்கள், இதுவரை தமிழ்நாட்டிலே நடத்திராத அல் அஹாதீஸ் என்கிற நிகழ்ச்சியை நாம் நடத்துவோம் சார். கிட்டத்தட்ட சஹீஹான ஹதீஸ்கள் என்னென்ன கிரந்தங்கள் இருக்கிறதோ முஸ்னத் அஹ்மது, முவத்தா போன்ற அத்தனை கிரந்தங்கள் இருக்கிற ஹதீஸ்களை எடுத்து நாங்கள் அதை மனனம் செய்து மக்களுக்கு மத்தியில் கேள்வி பதிலாக வச்சு எப்படி அவங்க விரும்புகின்றார்களோ உடனுக்குடன் அந்த ஹதீஸை நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு ஒரு நீண்ட நேரம் வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் காலத்தினுடைய சூழ்நிலை கிட்டத்தட்ட 31ஆம் தேதி வரைக்கும் நம் மக்களுடைய நிக்கா போன்ற திருமண நிகழ்ச்சிகள், நூற்றாண்டு விழாக்கள் போன்ற பல்வேறு காரியங்கள் இருந்ததின் காரணமாக இன்று காலையில் புகாரி ஷரீஃப் சிறப்பாக நடைபெற்றது. அதே நேரத்தில் நமக்கு நேரம் என்று பார்த்தால் இந்த 4 to 6 தான். எனவே மாணவ கண்மணிகளை சுருக்கமாக அதே நேரத்தில் இந்த நேரத்தில் அதை நிறைவேற்றிக் கொள்வோம் என்கின்ற அழைப்பறியில் தான் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவ கண்மணிகள் மனனம் செய்த இந்த மனனம் செய்தாங்கன்னு சொன்னால் இதற்காக மட்டுமல்ல, அந்த மனனம் செய்த ஹயாத்து உள்ள வரைக்கும் அவருக்கு அந்த ஹதீஸ் இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். அத்தனை ஹதீஸை மனனம் செய்திருக்கின்றார்கள். இதனுடைய முழு சவாபை சங்ககிரி கமால் காக்கா அவர்களுடைய பெற்றோர்களுக்கு நாம் இந்த நேரத்திலே நாம் அர்ப்பணம் செய்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவர்களுடைய பெற்றோர்களுடைய கபரை 100 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவானாக. அன்று பிறந்த பாலகனை போன்று அவருடைய பெற்றோரை அல்லாஹ் ஆக்குவானாக. அதே போன்று நோமில் அருஸ் என்று சொல்வதை போன்று சிறந்த புதுமண தம்பதிகளாக நீங்கள் உறங்குங்கள் என்று நல்லோர்களுக்கு சல்லல்லாஹு சார்ந்து சொன்னார்களே, அத்தகைய சிறந்த அரூஸ்களாக அல்லாஹ் அவர்களை கபர் ஷரீஃப் அவர்களை வைத்திருப்பானாக. சொல்லக்கூடிய மாணவ கண்மணிகளை நேரம் சுருக்கத்தின் காரணமாக நான் சுருக்கமாகவே விடுத்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே நேரத்தில் தன்னடக்கத்தோடு காக்கா சொன்னார்கள், எங்கள் குடும்பத்தினுடைய தலைவர் அல்ஹாஜி நூர் அஹ்மத் காக்கா, அதே போன்று ஊருடைய மிக முக்கியஸ்தர்கள் மதிப்புக்குரியவர்கள் சொல்லக்கூடிய இன்ஜினியர் காக்கா பீசம் ஹபீபுல்லா காக்கா அவர்களுக்கு முன்னால் நான் அசையவே கூடாது உஸ்தாத், எனது பெயரே நீங்கள் உச்சரிக்காதீர்கள் என்று சொன்னதையும் நாங்கள் கவனத்திலே கொள்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கிக்குரிய காக்கா அவர்களுக்கும் ஹபீபுல்லா காக்கா அவர்களுக்கும் இந்த ஊருடைய பெரியோர்கள் சீதேவிகள் நமக்கு வருஷம் கீழக்கிறையில் நடக்கும் என்ற பேர் ஆசை இருக்கிறது. ஆசை என்று சொன்னால் வழிமார்கள் நிறைந்த ஊர், உலகம் முழுக்க பரவி இருக்கிற இந்த மக்கள் அது இபாதத்தில் எந்த அளவுக்கு உச்சமாக இருக்கின்றாரோ அதே போன்று சகாபத்திலும் கொடை உள்ளத்திலும்
முன்னோர் வாழ்ந்த சீதக்காதி வடிவில்லாவை போன்று சதகத்தின் அப்பாவை போன்று அப்படியே மனம் மாறாத வகையில் இந்த மக்கள் இருப்பது பல நிலைகளே நம்மால் பார்க்க முடிகிறது. வியாபாரத்தினுடைய உச்சத்தில் சென்ற போதிலும் தன் ஊர் சொந்த ஊரில் வந்துவிட்டது என்று சொன்னால் லுங்கி சட்டையை அணிந்து கொண்டு எல்லோரையும் போல் காட்சி அளிக்கின்ற அந்த காட்சிகளும், திருமண நாட்களிலே அந்த நண்பர்கள் ஒவ்வொரு செட்டும் 50 பேர் 60 பேர் உட்கார்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்கின்ற அந்த காட்சிகள் எல்லாம் எந்த ஊரிலும் கிடைக்காத காட்சி என்று தான் நாம் சொல்ல வேண்டும். பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் ரசிக்கிற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழக்கரையை வைத்திருக்கின்றான். தொடர்ந்து ஆயுள் உள்ளவரை கீழக்கரையில் நாம் நிகழ்ச்சி நடத்தி கொண்டே இருக்கும் என்பது நம்மளுடைய ஆசை. அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹபீபுல்லா காக்கா அவர்களுடைய மாணவ கண்மணிகள் தொடர்ந்து ஹிஃபதை முடித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் பெண் ஹாஃபிலாக்கள் 37 பேர் பட்டமாக அல்ஹம்துலில்லாஹ் இருக்கின்றார்கள். சங்கக்குரிய மாணவ கண்மணிகளை ஆலிம்களை ஆலிமாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்பொழுது இந்த ஹதீஸுக்காக பாடுபட்ட ஒரு 4 பேர்களை நாம் அழைக்கின்றோம். கமால் காக்கா அவரின் கரத்தால் ஒரு சின்ன கிஃப்டை அவர்களுக்கு வழங்குகின்றார்கள். முதலாக இதை சொன்ன உடனே முன்னெடுத்த சங்கக்குரிய மௌலானா மௌலவி அப்சலுல் உலமா போய் அப்துல் பாசித் அத்தாயி அவர்களை நான் அழைக்கின்றேன். கமால் காக்கா அவர்களுக்கு சின்னதொரு கிஃப்டை வழங்குவார்கள். அடுத்து உஸ்தாத் அவர்களுக்கு உதவியாக இருந்த நம்முடைய மூத்த உஸ்தாத் மௌலானா ஃபதுலுர் ரஹ்மான் அத்தாயி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். செங்கல்புரிய கமால் காக்கா அவர்களுடைய கல்லூரியுடைய முதல்வர் மௌலானா அப்துல் ரஷீத் அத்தாயி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். பேராசிரியர் மௌலானா மௌலவி முகமது நிசார் அத்தாயி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த மாபெரும் இந்த ஹதீஸ் அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த மாணவ கண்மணிகள் இதற்கு முன்னால் வேறொரு உலக சாதனையும் அவர்கள் செய்தார்கள். அல்ஃபியத் இப்னு மாலிக் என்கின்ற 1000 பைத்துகளை கொண்ட அற்புதமான கிதாப் தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுக்குள்ள மதரசாக்களில் மிக மஷஹூரான ஃபேமஸான கிதாப் ஆகும். 1000 பைத்துகளை கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திலேயே அரங்கேற்றம் செய்து கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் என்பதிலே அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அந்த வேர்ல்ட் ரெக்கார்டை அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதனுடைய அவார்டு அவர்களுக்கு செய்யக்கூடிய ஜாபர் கமால் காக்கா அவர்கள் இந்த மாணவ கண்மணிகளுக்கு கூட்டாக அவர்கள் வழங்குகின்றார்கள். இப்பொழுது தலைமை வரை நம் பாசத்திற்குரிய அல்ஹாஜ் ஏஜே ஜாஃபர் கமால் காக்கா அவர்கள் இப்பொழுது தலைமுறை ஆற்றுவார்கள். அதற்கடுத்து நம்மளுடைய பாசத்திற்குரிய மௌலானா மௌலவி மன்சூர் ஹதரத் கிப்லா அவர்கள் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை அவர்கள் ஒருங்கிணைத்து இன்ஷா அல்லாஹ்
அவர்கள் நடத்துவார்கள். இறுதியாக எல்லாருடைய துவாவுக்குரிய இன்ஜினியர் காக்கா அவர்களுடைய இறுதி உரைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அந்த நிகழ்வு மிக சிறப்பாக நிறைவேறும். இப்பொழுது சிங்கக்குரிய அல்பா ஜே ஜாஃபர் கமால் காக்கா அவர்கள் தலைமை உரை நிகழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் அனைவரும் மீது உண்டாவதாக. கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வழிவந்த தோழர்கள் மீதும், அவர்கள் உறவினர்கள் மீதும், நவம்பர் மீதும் சாந்தியும் சமாதானம் என்றென்று உண்டாவதாக ஆகும். இந்த அருமையான விழாவினை ஏற்படுத்தி உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு இணைப்பினை ஏற்படுத்தி உங்களை பாராட்டுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்த இசா உஸ்தாத் அவர்களை என் மனமாற வாழ்த்துகின்றேன். மற்றும் இங்கு வருகின்ற பெரியவர்களும் ஜமாத்தார்களும் மற்றும் மாணவர் கண்மணிகளும் இந்த விழாவில் கலந்து கொள்வதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த அத்தையா பிஸ்னஸ் ஸ்கூல் இது நான் பிஸ்னஸ் ஸ்கூல் என்று சொல்கிறது தான் பெருமைப்படுறேன். மதரசா இது உங்கள் லாங்குவேஜ், எங்கள் லாங்குவேஜ் ஒரு பிஸ்னஸ் ஸ்கூல்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த மாணவர்களை எல்லா வழியிலும் தேர்வுபடுத்தி, அவர் எல்லா துறையிலும் தேர்வுபடுத்தி இந்த ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கராகவும், நல்ல ஒரு குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு ஹாஃபிஸாகவும், ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு மனப்பாடக்கூடிய மாணவர்களாகவும் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால், இந்த ஒரு சிறப்பான ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி ஒரு கட்டுப்பாடான ஒரு இயக்கத்தை கொண்டு செல்கிறார்கள் என்றால் அது நிசார் உஸ்தாதுக்கு எல்லா பெருமையும். என்றும் இறைவன் அவர்களுக்கு துணையிருந்து பல மாணவர்களை உருவாக்கி எல்லா துறையிலும் அவர்கள் அனுப்பி, நாட் ஓன்லி ஃபார் எஜுகேஷன், அவங்க மற்ற துறைகள் கவர்மெண்ட் வேலைகளாக இருக்கட்டும், எல்லா துறையிலுமே அவர்கள் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது பெருமைக்குரியது. இன்று 25 மாணவர்கள் 10,000 ஹதீஸ்களை மனப்பாடமாக்கி இன்று நம்முன் இருக்கிறார்கள். மேலும் 25 மாணவி கண்மணிகள் ஹாஃபிலாக்களாக நீங்களும் இங்கு இருக்கிறீர்கள். மேலும் பாசத்துக்குரிய அபியுல்லா அக்கா பெண்கள் தோன்று மதரசாவை உருவாக்கி அவர்களும் நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வருடம் ஹாஃபிலாக்களும் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த கீழக்கரையின் பெருமை என்றால், பல கல்வி ஸ்தாபனங்களை உருவாக்கி மாணவர்களை டெக்னிக்கலாக இருக்கட்டும், ஒரு ஆன்மீக கல்வியாக இருக்கட்டும், ஒரு அகடமிக் கல்வியாக இருக்கட்டும், எல்லா துறைகளுக்குமே இந்த கீழக்கரை ஒரு துணையாக இருக்கிறது. இங்கு கல்யாணங்களுக்காக நாங்கள் வரும்பொழுது எங்கள் கல்யாணங்களில் சிறப்பித்து தருவதற்காக நல்ல பர்சனாலிட்டிஸ், டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் விசிட் பண்ணுறாங்க ஒவ்வொரு கல்யாணங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவது. அந்த மாதிரி ஒரு சிங்கப்பூர்லேருந்து ஷரீஃப் இங்கே வருகை இருந்தாங்க. அவளை கூட்டிகிட்டு நம்ம அத்தையா ஸ்கூல் நம்ம ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனால் அந்த மாணவர்கள் எல்லாரும் உட்காந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க, இங்கிலீஷில் ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க. தென் அழகாக ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் அவர்கள் பார்த்து விட்டு நம்மளோட அந்த அமைப்பினை பார்த்து விட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து வர்றோம், எங்கள் ஊருக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ணதில்லை. வேற நீங்கள் கீழக்கரையில் இந்த கல்லூரி அதுக்கு முன்னால் நம்ம ஆரிஃப் காக்காவுடைய கெஸ்ட்டு, அதனால் ஒரு காலேஜுக்கு விசிட் பண்ணிட்டாங்க. நம்ம காலேஜை பார்த்துட்டு பெரிய ஆச்சரியப்பட்டாங்க. காலேஜாக இருக்கட்டும், நம்ம ஊரில் மதரசாக்கள் இருக்கட்டும், நம்ம ஊரில் உள்ள மற்ற அமைப்புகளாக இருக்கட்டும், அவங்க ஊருக்காக நீங்கள் தன்னை அர்ப்பணிக்கலைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இது எங்களுடைய பிளட்டில், அதாவது எங்களுடைய எப்படி சொல்கிறதா பேசிக் இன்ஸ்டிக்ட், எங்களுடைய இன்ஸ்டிக்டே எங்கள் ஊருக்காக நாங்கள் ஏதாவது பண்ணணுங்கிறது எங்களோட பிறந்தது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த முறையில் நாங்கள் கண்டிப்பாக இந்த ஊரில் பல வகையில் நாங்கள் உதவி பண்ணிக்கிட்டு தான் இருப்போம்.
இந்த ஊருடைய வளர்ச்சிக்கும் இந்த ஊரை வச்சு மற்றவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாகவே நாங்கள் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அது எங்களுடைய முன்னோர்கள் வழிகாட்டி தந்த வழி என்று சொல்ல வேண்டும். அந்த முறையில் UHMS ஒரு நூற்றாண்டில் கொண்டாடினாங்க. அவங்க 100 ஆண்டுகள் செய்த சாதனையை சொல்லி ஒரு புக்கே வெளியிட்டிருக்காங்க. சாதனையை சொல்லும்போது அது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சங்கம் இவ்வளவு தூரமாக பண்ணாங்கன்னு சொல்லிகிட்டே போகலாம். அல்ஹம்துலில்லாஹ். அது நம்மளுக்கு கிடைத்த ஒரு இறைவன் அந்த வாய்ப்பு தான். அதை நம்ம கொடுத்து வச்சவங்க, நாங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க. இந்த மாதிரி சமுதாயத்துக்கு ஒரு உதவி பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு செயல்கள் பண்ணுறோம்னா நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். அது அல்லாஹ் நமக்கு செஞ்ச ஒரு சிறப்புன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் ஹதீஸ்னு சொல்லும்போது எங்கள் ஊரில் மன்சூர் ஆட்சா நபி மொழி டெய்லி ஒரு 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 நபி மொழி சொல்லி எடுப்பாங்க. அதாவது இது வாட்ஸ்அப்பில் நபி மொழின்னு சொல்லிட்டு நாளும் ஒரு நபி மொழி எழுதுவாங்க. அதுல மன்சூர் தான் சொல்லிட்டா அந்த நபி டெய்லி நான் கேட்பேன். டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே உங்களுக்கு நபி மொழி தான் ஆரம்பிக்கிறது. ஆனால் எல்லாருமே என்ன மாதிரி இல்லை, எங்கள் செட்டாக இருக்கட்டும் எல்லா செட்டும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஹதீஸை எங்களுக்கு ரொம்ப விளக்கமாக காலங்கள் சொன்னது உங்களுக்கு அந்த பெருமை சார். மாஷா அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் இந்த மாணவர்கள் 10,000 ஹதீஸ்களை பயின்று இங்கே எங்கள்கிட்ட கொஸ்டின் கேளுங்க, நாங்கள் வி ஆர் ஏபிள் டு ஆன்சர். எந்த சப்ஜெக்ட், ஒரு கல்வியை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு கடனை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இது குறிப்புகளை சொல்லும்போது இந்த மாணவர்கள் ரெடியாக இருக்காங்க. நாங்கள் சொல்கிறோம் எங்கள்கிட்ட கேளுங்க, கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு கூட அவங்க தயார்படுத்தி இருக்காங்கன்னா அது நிசாவுக்கு ஒரு பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ். இது ஒரு சாதனைன்னு சொல்ல முடியாது. இப்படி ஒரு நிகழ்ச்சியும் ஒரு சாதனைன்னு சொல்ல முடியும். இன்ஷா அல்லாஹ். இந்த கேட்குறையில் நீங்கள் நினச்ச மாதிரி வருடம் இப்படி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை நாம் நடத்துவதற்கு எல்லோரும் உதவும். UHMS சங்கத்தில் நாங்களும் இதுக்காக கேட்போம். கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி தருவோம். இதை யோசிக்க வேண்டாம். இன்ஷா அல்லாஹ். இது தொடர்ந்து நடைபெறும். இங்கு கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கும் மற்ற அனைவருக்கும் நன்றி கூறி உரை பிடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அற்புதமான உரையை நமக்கு தந்து அமைந்திருக்கிற ஏஜே ஜஹபர் கமால் காக்கா அவர்களுக்கு நம் அத்தாயி கல்வி குழுமத்தின் சார்பாக மிகுந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஐயங்கள் அகற்றும் அரங்கேற்றம், நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கும் நாங்கள் பதில் சொல்ல தயார் என்கிற இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு நாடும் ஒரு நபிமொழி என்கிற தலையங்கத்தில் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் பல்வேறு செய்திகளை பகிர்ந்து வருகிற மேலத்தெரு புதுப்பள்ளியில் வரலாறு படைப்போம் என்கின்ற அடிப்படையிலே சஹீஹான ஹதீதுகளை தேர்ந்தெடுத்து மனப்பாடம் பெற்று அதை சபையிலே தெளிவுபடுத்துகின்ற அளவுக்கு உண்டான ஒரு பக்குவத்தை வளர்த்து கொண்டு தங்களால் சொல்லப்பட்ட அந்த ஹதீதுகளிலே இருந்து என்னவெல்லாம் சட்டங்களை எடுக்க முடியும் என்கின்ற அளவுக்கு தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொண்டு இந்த மாணவ கண்மணிகள் சுமார் 25 நபர்களுக்கு மேலும் தயாராக இருந்தார்கள். நேரத்தினுடைய அருமை கருதி சில மாணவர்கள் மாத்திரம் இங்கே தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே ஈமான் என்கின்ற தலைப்பிலே முதலாவதாக ஒரு மாணவர் உரையாற்றினார். ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஈமானிலே குறைந்த நிலை என்ன, உயர்ந்த நிலை என்ன என்பதை பற்றி அவர்கள் தன்னுடைய தெளிவான ஆளுமையை எடுத்து வைத்திருக்கிறார்கள். சான்றோர்கள் ஈமான் சம்பந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு உண்டான ஐயப்பாடுகள் இருந்தால் அதை நீங்கள் கேட்டால் அந்த மாணவர்கள் தெளிவுபடுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆமாம், கேட்கலாம். ஓகே.
தங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். நூலில் கேட்கறதா கேள்வி கேட்கல. நூலில் கேட்கா நீ நிறைய கேள்வி கேட்க. அந்த ஈமான் சம்பந்தப்பட்ட அந்த ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், அதனுடைய சனதோடு மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். அந்த ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய ஐயங்களை கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கேளு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தங்கம் வெள்ளி பாத்திரத்தில் உணவு உண்ணலாமா? சொல்லுங்க. தங்க தட்டில் உணவு சாப்பிடலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. தங்க தட்டில், தங்கம் வெள்ளி பாத்திரங்கள்ல அதை வந்து சாப்பாடு சாப்பிடலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல கேள்வி. தங்க தட்டில் சாப்பாடு வரலாமா? அதாவது பொதுவாக தங்க ஆடை அணிஞ்சா என்ன அப்படின்னு சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்கள் தங்க ஆடை அணிஞ்சா அவங்களுக்கு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சயின்ஸ் ப்ரூவ் பண்ணுது. அதே மாதிரி தங்க தட்டில் உணவு இருந்தலாமா, பானம் இருந்தலாமா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸில் இப்படி எழுதியிருக்காங்க, லா தஷ்ரபு ஃபி ஹானிதி ذهب ولا فضة لا تأكلوا في صحافها. நீங்கள் தங்க தட்டிலையோ அல்லது தங்க பிளேட்லையோ நீ உணவு இருந்ததையும் பானம் இருந்ததையும் தடுத்துக் கொள்ளுங்க, தவறை கொள்ளுங்க, அதை செய்யாதீங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜதா ஷுக்ர் செஞ்சிருக்காங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறதிக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய தொழுகையில் நிகழ்ந்த அந்த மறதிக்கு சஜிதா சஹூ செய்திருக்கிறார்களா கேட்கிறாங்க. அதாவது சஜிதா சுக்குர், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜிதா சுக்குர் செஞ்சிருப்பாங்க. எதற்காக சஜிதா சுக்குர் செஞ்சாங்க அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்துல விழுந்துருவோம், அதாவது நம்மளுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்துறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜிதால இருந்து அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு துவா, அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, என்னுடைய நஃப்ஸுக்கு நீ தக்வாவா கொடு அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சஜிதால இருந்து கேட்ட துவா அப்படின்னு இதை மென்ஷன் பண்றாங்க. இந்த கருத்து பிரகாரம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜிதா சுக்குர் செஞ்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பிள்ளைகளை செவிலி தாய்மார்களிடம் ஒப்படைத்தார்களா வளர்ப்பதற்கு, அல்லது வேறு யாரிடமாவது ஒப்படைத்தார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அன்றைய காலத்தில் அரபு நாட்டு முறைப்படி செவிலி தாய்மார்களிடத்தில் ஒப்படைத்து பால் கொடுத்தார்களா அப்படிங்கிற விவரத்தை கேட்குறாங்க. முறை அனஸ் ரலியல்லாஹு அவர்களும் ரசூலுல்லாஹும் மக்காவுக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு அபி சைஃப் நபர்கிட்ட வந்து தன்னுடைய இப்ராஹிம் என்ற மகனை கொடுத்துட்டு போவாங்க. போயிட்டு வந்து பார்க்கும்பொழுது அந்த மக்காவின் வேலை முடிஞ்சது பிறகு போயிட்டு பார்க்கும்பொழுது தன் மகன் வந்து மரத்திற்கு தலைவர் இருக்க அதை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், மறுவார்கள் அல்வார்கள் கல்வார்கள் என்று ஹதீஸ் பதிவிடப்படுகிறது. தொழுகைக்கு முன்பின் சுன்னத்தான தொழுகைகளை பள்ளிவாசல்ல போய் தொழுகணுமா, இல்ல வீட்டிலேயே தொழுகலாமா? என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், பரலான தொழுகைக்கு முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய சுண்ணத்தான தொழுகைகளை வீட்டில் தொழுகிறது சிறந்ததா அல்லது பள்ளிவாசல் போய் தொழுகிறது சிறந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم இஜஅலு ஃபீ புயூதிக்கும் ஸலாத்திக்கும் வலா தத்தஹிதுஹா குபூரா. நீங்கள் உங்களுடைய ஃபர்த் அல்லாத மற்ற வணக்கங்களை நீங்கள் உங்களுடைய வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள், நீங்கள் அதை கபறுகளாக ஆக்கிடாதீர்கள் என்று கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் அன் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா வலா அஹதுக்கும் ஸலாத ஃபீ மஸ்ஜிதி. உங்களில் யாரேனும் பர்னான வணக்கங்களை அவர்கள் மஸ்ஜிதில் நிறைவு செய்தால் நசீபன் பின் சலாதி, அவர் மீதமுள்ள தொழுகைகளை அவர்களுடைய வீடுகளில் தொழுது கொள்ளணும்.
فإن الله جاعل في بيته من صلاته خير. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா வீடுகளில் உபரியான வணக்கங்களை நடத்துவதை அல்லாஹ் தஆலா சிறந்ததாக ஆக்கியிருக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னொரு ரிவாயத்தில் இப்படி சொல்கிறார், யார் நபிலான வணக்கங்களை வீடுகளில் தொழுகிறாரோ அல்லாஹ் தஆலா அந்த வீடுகளை ஒளிமயமாக நூறாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதால் மற்றொரு புகாரி ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். சுபத்தை தொழுகிட்டு நம்ம ஸ்கூல் சொல்லலாமா, அங்கு அலோவ் பண்ணுறோமா அப்படி இது ஒரு கேள்வி. சகஜத்தை வந்து நம்ம தூங்குறதுக்கு முன்னாலே தொழிலாமா, இது ஒரு கேள்வி. அதாவது தூங்குறதுக்கு முன்னால் தொழுவிட்டு திரும்ப எனக்கு தொழில் சொல்லுவோம் சுப சொல்லுவோம். தஹஜ்ஜத்துடைய நேரம் வந்து தவறிடுச்சு, சுபுடைய நேரம் வந்துருச்சு. தஹஜ்ஜத் தொழுவதா அல்லது சுபுவ தொழுவதா? தஹஜ்ஜத்தை நாம தொழுகணும் அப்படின்னு ஆசை இருந்தால் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தஹஜ்ஜத் வந்து நம்மளுக்கு நஃபீலான வணக்கங்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அது வந்து நபிமார்களுக்கு அது வந்து பரந்து எல்லா நபிமார்களும் அது சொல்லியிருக்காங்க. ஆனால் அது மனிதர்கள் வந்து அது வந்து நம்மளுக்கு நாஃபில், அதான் நஃபீல் தான் சொல்லிட்டு அல்லாஹ்வே குர்ஆன் நமக்கு சொல்லிட்டான். ஸோ அதன் அடிப்படையில் தஹஜ்ஜத்தை வந்து நம்ம விரும்பினா ஃபஜருக்கு முன்னாடி தொழுகணும். அது தூங்கிட்டா பிரச்சனை இல்லை, நம்ம ஆசை இருக்குது ஆனால் அதெல்லாம் தொழுக முடியல. அதுக்காக ஹதீஸில் படித்தது என்ன இருக்குன்னா, இப்போ ஒருத்தர் வந்து தொழுகணும்னு ஆசைப்படுறாரு, அவருக்கு ஆசைப்பட்டு அவராக அந்த தூக்கத்து மேலே கோபம் வச்சு வருது. ஏன்னா நம்ம ஆசைப்படனால தூக்கம் இன்னைக்கு அவர் வந்து கோபப்படுறாரு தூக்கத்து மேலே, என்னடா ஏன் தூக்கம் வருது அப்படின்னு. ஆனால் அவர் அதே நிலையில் தூங்கிட்டாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகிய ஒரு அழகான ஒரு விஷயம், அவருக்கு தொழுகையுடைய நன்மைகள் எழுதப்படுகிறது. அவர் தூக்கம் என்பது சதகா என்று வழங்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே பதிவு செய்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ். தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்போ தஹஜ்ஜுடைய நேரம் என்பது இரவனுடைய 3வது பகுதி. அதாவது ஒரு மனிதர் தூங்கிட்டு அதோடைய கடைசி, அதாவது ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னாடி ஒரு 3 மணி அந்த 4 மணி ஃபஜ்ர் பாங்குக்கு முன்னாடி இந்த டைமில் வந்து ஃபஜ்ர் தஹஜ்ஜத்தை வந்து நம்ம தொழுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பொதுவாக தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களை பொறுத்த வரைக்கும் மணமகனுக்கு அவர் தாயோர் கூட உடன் பிறந்த சகோதரர் தாய் மாமன் தான் மரமாப்பிள்ளை. அப்படி 2 பேரும் கல்யாணமாகி விட்டது. கல்யாணமாகி குழந்தையும் பிறந்து விட்டது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நம் இஸ்லாத்தை தழுவி விடுகிறார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் கணவன் மனைவியாக தொடர முடியுமா? கேள்வி வழங்கிட்டீங்கன்னா, அதாவது வேறு சமுதாய முறைப்படி ஒரு ஆண் மகன் தன்னுடைய கூட பிறந்த சகோதரியுடைய மகளை வந்து திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க. தாய் மாமன் அக்கா மகளை கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. அவங்க முடிச்சு புதிதாக இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ஒருத்தர் வந்து அவருடைய காஃபியாக இருக்கும்போது இஸ்லாத்தை வர்றதுக்கு முன்னாடி அவருடைய தாய் மாமன் பொண்ணை வந்து அவங்களுடைய கூட பிறந்த சகோதரியுடைய பொண்ணை அவங்க வந்து திருமணம் பண்ணிட்டாங்க. பின்னாடி அவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க தொடரணுமா இல்லை தலாக்கு விட்டுறணுமா, துண்டிக்கணுமா? அவங்களுடைய வாழ்க்கையை துண்டிச்சிடணும். ஏன்னா தன் தாய் கூட பிறந்தவங்க அவங்க வந்து ரத்த சொந்தம். அவங்கள வந்து தாலிக்கும் உம்மஹாத்துக்கும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல அந்த தொடர் வசனத்தில் சொல்கிறான், ஹராம் ஆக்கியிருக்கிறேன். அப்போ இது வந்து ஹராமுங்கிற கணக்கில் வந்துடும். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து அந்த நேரத்தில் அவங்க முஸ்லீமானதுக்கப்புறம் அவங்க அந்த உறவை துண்டித்து விட வேண்டும். அந்த திருமணம் வந்து பிரிக்கப்படாது. திரும்ப அவங்க சேர்ந்து வாழவே முடியாது. இஸ்லாத்துக்கு வந்ததுனால இஸ்லாமிய ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அந்த திருமண முறை தவறான திருமண முறை. அதனால அந்த கணவன் மனைவி என்ற உறவு வந்து பிரிஞ்சிடணும். பிள்ளைகள்லாம் வந்து அதான் அந்த தகப்பனால தான் அந்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட பராமரிப்புகளை பார்த்துக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
குரானில் அல்லாஹ் அப்பலம் சீரூபில் அறிவிக்க வரும் உலகத்தை எல்லாம் சுத்தி பாருங்கள் என்று சிறப்புன்னு சொல்றாங்கல்ல, அவன் மற்ற பணிகளுக்கு போகலாமா, சிறப்பு கிடைக்குமா, நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வந்து அவங்க ஹஜ்ரத் சொன்ன மாதிரி தான். அதாவது நம்ம வந்து மஸ்ஜிதுக்கு போகணும்னு சொன்னால் 3 இடங்களை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. முதலாவது மஸ்ஜிதுல் ஹரம். மஸ்ஜிதுல் ஹரமை வந்து நீங்கள் அந்த பள்ளிவாசலுக்காக நீங்கள் பயணம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக மஸ்ஜிதுல் நபவி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு நீங்கள் பயணம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது மஸ்ஜிதுல் முகத்தஸ், அந்த முகத்தஸுடைய பள்ளிவாசலுக்கு நீங்கள் பிரயாணம் செஞ்சு போங்கன்னு சொல்லிட்டு சஹீஹான ஹதீஸ் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஹாபாக்கள் நிறைய பேர் வந்து